ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன வீடியோன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். இதை நம்ம படித்தாலே போதுமானது. 60 மார்க்கு கன்ஃபார்ம். சரிங்களா? எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால் பாஸ் ஆக முடியலையோ அப்படி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் ஆன்சர் கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கோம். இதை கடைசி வரைக்கும் பார்த்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு இதை படிங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லைன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. இது மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, சிறுவினா ஆர் பெரிய மார்க் கொஸ்டின், அதிக மார்க்கு 5 மார்க் கொஸ்டின் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சிறுவினா ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க, ஆன்சரோடு இருக்குது. அண்டு நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? நான் கொஸ்டின் மட்டும் வாசிட்டே போகிறேன். நீங்கள் ஆன்சர் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா பாடத்தோட இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் டேக் மோர் மார்க் இன் யுவர் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட் பாடம் இயக்க விதிகள். நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? நிலைமம் வகைகள் கொடுத்துருக்கோம். செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம்? 3வது நியூட்டனின் 2ஆம் விதியை கூறுக. அதுக்கடுத்து 4 நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக. திருப்புத்திறன் தத்துவம் வரையறு. விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார்? அதுக்கடுத்து 7வது பெரிய வாகனங்களில் திருகுமறைகளை சுழற்றி இயக்கம் செய்ய நீளமான கைப்பிடிகள் கொண்ட திருகுக்குரடு பயன்படுத்துவது ஏன்? இரட்டையின் திருப்புத்திறன் வரையறு. கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும்போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? அதுக்கடுத்து பார்த்தா விரிவான விடை. நாம் சொல்லியிருந்தோம் குருவினா விரிவான விடைகளாம். நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்கு. நியூட்டன் 3 விதிகள் கன்ஃபார்மாக நம்மளுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ராக்கெட் ஏவுதலை விளக்குக. இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க 2வது பாடம் குவிலன்ஸ் ஒன்றில் F மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர் வரைபடம் வரைக. ஒளிவிலகல் எண் என்றால் என்ன? நிறப்பிரிகை வரையறு. குவிலன்ஸ் மற்றும் கூலிலன்ஸ் வேறுபடுத்துக. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூ ஹேவ் டு ஸ்டடி திஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. அண்ட் 5.1 விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன? கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை? ஸ்னெல் விதியை கூறுக. அதுக்கடுத்து பார்த்தோம் ராலே சிதறல் விதியை கூறு. வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? அதுக்கடுத்து 10 பாதம் போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? விரிவான விடைகளில் ஒளியின் 5 பண்புகளை எழுதுக. அதுக்கடுத்து கிட்ட பார்வை தூரப்பார்வை, இதோட வேறுபாடு. குவிலன்ஸ் ஒன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர்படங்களுடன் விளக்குக. எல்லாம் ஈஸியானது தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது நம்ம வீடியோ லென்த்தாக இருக்குன்னு நினைக்கணும். கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஒரு கலோரி வரையறு. பாயில் விதியை கூறுக. பரும விதியை கூறுக. அவகாட்ரா விதியை கூறுக. இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்து. அதுக்கடுத்து 6வது அவகேட்ரா எண் வரையறு. விரிவான விடையில் நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருக. அண்டு 2வது திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனை தெளிவாக படத்துடன் விவரி. அதுக்கடுத்து பாகமாக மின்னோட்டவியல், அதில் உள்ள இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மின்னோட்டத்தின் அலகை வரையறு. ஒரு கடத்தியின் அளவை தடிமானாக்கினால் அதன் மின்தடையின் மதிப்பு என்னவாகும்? 3 மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 சாதனங்கள் பெயர்களை கூறு. மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையறு. ஓம் விதி, இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஓம் விதி. அண்டு 6 மின்தடை எண் மின் கடத்த எண் வேறுபடுத்து. ஜூல் வெப்ப விதியை வரையறு. விரிவான விடைகளை மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிடலாம்? அதனை ஒரு மின் சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்?
அதுக்கடுத்து பார்த்தோம் ஜூல் வெப்ப விதி வரையறு. நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோகக் கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்துவது ஏன்? ஒரு மின் உருகிலை எவ்வாறு மின் சாதனங்களை பாதுகாக்கிறது? சரிங்களா, இது பிக் கொஸ்டின்ஸ். அண்டு சாதாரண தொலைக்காட்சியை பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியில் ஏற்படும் நன்மைகள் யாவை? எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடு. அதுக்கடுத்து ஒளியியல். நெட்டலைகள் என்றால் என்ன? செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன? 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. ஓகே. எதிரொலிக்க தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? மீ ஒலியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. ஒளி மற்றும் ஒளி அலைகளுக்கு உள்ள வேறுபாடு அட்டவணை தருக. மீயொலி அதிர்வுறுதல் என்றால் என்ன? மீயொலி அதிர்வுகளின் பயன்கள் யாவை? ஒளியானது கோடை காலங்களை விட மழைக்காலங்களில் வேகமாக பரவுவது ஏன்? இசையரங்கத்தின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன்? டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்கள் கூறுக. விரிவான விடைகள். வாயுக்களில் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் எவை? மீயொலி அதிர்வுதல் என்றால் என்ன? மீயொலி அதிர்வுதலின் பயன்கள் யாவை? அதிர்வுகளை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறு. எதிரொலி என்றால் என்ன? எதிரொலி கேட்பதற்கு 2 நிபந்தனைகள் யாவை? எதிரொலியின் மருத்துவ பயன்கள் யாவை? எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகம் காண்க. அதுக்கடுத்து 6வது பாடம் பார்த்தமாக அணுக்கரு இயற்பியல். சரிங்களா, இது நம்ம ரீட் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க்ஸ் கொஸ்டின்லையும் வரலாம், 2 மார்க் கொஸ்டின்லையும் வரலாம். சரிங்களா. இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? ஹென்ரி பெக்கரோல். பிட்ஸ் பிளண்டே தாது பொருட்களில் உள்ள கதிரியக்க பொருள் யாது? கதிரியக்கத்தை தூண்டக்கூடிய 2 தனிமங்களின் பெயர்களை எழுது. இயற்கை கதிரியக்கத்தின் போது வெளியாகும் மின்காந்த கதிரின் பெயரை எழுது. அணுக்கரு பிளவு வினையின் உருவாகும் சராசரி ஆற்றல் எழுது. மரபியல் குறைபாட்டை உருவாக்கும் அபாயகரமான கதிரியக்க பொருள் எது? ஒரு மனிதனில் இறப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு அமைந்துள்ள கதிரியக்க பாதிப்பின் அளவு என்ன? கதிரியக்கத்தின் SI அலகினை எழுதுக. எந்த பொருள்களில் கதிரியக்க பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும்? காரிய கையுறை மற்றும் காரிய மேலாடை. இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுது. வரையறு. மாறுநிலை நிறை. வரையறு. ரான்சன் சாடி மற்றும் பன்ஸின் இடம்பெயர்ப்பு விதியை கூறு. அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்படுத்தும் களிகளின் செயல்பாடுகளை தருக. ஜப்பானில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு புதிதாக பிறக்கும் சிறு குழந்தைக்கு பிறவி குறைபாடுகள் காணப்படுவது ஏன்? ஒரு மருத்துவமனையில் திரு ராமு என்பவர் எக்ஸ்-கதிர் தொழில்நுட்பவியலராக உள்ளார். அவர் காரியத்திலான மேலாடையை அணியாமல் பணி செய்கிறார். அவருக்கு நீங்கள் தரும் அலவன்ஸ் என்ன? விண்மின் ஆற்றல் என்றால் என்ன? வேளாண்மை துறையில் கதிரியக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் 2களை எழுது. ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை எழுதுக. ஒப்பிடுக. அதுக்கடுத்து பார்க்கணும் அணுக்கரு உலை என்றால் என்ன? அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்க. அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவுக்கு நம்ம வேறுபாடு. அணுக்களும் மூலக்கூறுகளும். ஒப்பு அந்நிறை வரையறு. அணுக்கட்டு எண் வரையறு. வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டு தருக. வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன? ஐசோடோப்புகள் என்றால் என்ன? ஐசோபார்கள் என்றால் என்ன? அவகாட்ரா விதியை கூறு. அதுக்கடுத்து கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்டவாறு சிதைவடைகிறது. கால்சியம் கார்பனேட் CaO + CO2. விரிவான விடைகளை. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுது. ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி. அவகாட்ரா விதியின் பயன்களை எழுதுக. தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அந்த பாடத்தோட முக்கியமான கேள்விகள். துரு என்பது என்ன? துரு உருவாக்குவதன் சமன்பாட்டை தருக. இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக. உலோகக் கலவை என்றால் என்ன? இரசக்கலவை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. விரிவான விடைகள். பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் கார்போ
ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன? உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் யாவை? கரைசல்கள். கரைசல் வரையறை. இருமடி கரைசல் வரையறை என்றால் என்ன? கீழ்கண்டவற்றுக்கு தலா ஒரு எடுத்துக்காட்டு தருக. திரவத்தில் வாயு, திரவத்தில் திண்மம், திண்மத்தில் திண்மம், வாயுள்ளா வாயு. நீர்க்கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. கன அளவு சதவீதம் வரையறு. குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்வதற்கு காரணம் என்ன? நீரேறிய உப்பு வரையறு. ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரைப்பவைகளை அடையாளம் காண்க. அதுக்கடுத்து பார்த்தோமாக விரிவான விடையில் தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக. கரைபொருள் மற்றும் கரைப்பானின் தன்மை என்ன? ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள், ரெண்டுக்கும் வேறுபாடு கேட்குறாங்க. வேதிவினைகளின் வகைகள் யாவை? வேதிவினைகளின் வகைகள் அதோட பாடத்தோட இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். வெப்பநிலை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன்? சேர்க்கை அல்லது கூடுகை வினை வரையறு. வெப்ப உமிழ் சேர்க்கை வினைக்கு எடுத்துக்காட்டு. சேர்க்கை அல்லது கூடுகை வினை. ஓகேவா? வெப்ப உமிழ் சேர்க்கை வினை, இந்த ரெண்டுத்துக்கு இது பண்ண சொல்லியிருக்காங்க. மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்து. விரிவான விடைகள். வெப்ப சிதைவு வினைகள் என்பது யாவை? இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்கு. ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக. 4வது, அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது? வேதி சமநிலை என்றால் என்ன? அதன் பண்புகள் யாவை? இதுக்கடுத்து பார்த்தோம்னா 11வது பாடம் கார்பனும் அதன் சேர்மங்களும். எளிய கீட்டோனின் பெயரையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக. எத்தனாயிக் அமிலம் எத்தனாலில் இருந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அவ்வினைக்கான சமன்பாட்டை எழுதுக. சோப்பு மற்றும் டிடர்ஜென்டை வேறுபடுத்து. விரிவான விடைகள். படிவரிசை என்றால் என்ன? படிவரிசை சேர்மங்களில் 3 பண்புகளை கூறுக. கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். 12வது கேள்வி, 12வது பாடத்திலிருந்து. ஓகே. ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை எவ்வாறு என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் இதிலிருந்து பெறப்படுகிறது. காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிகழ்ச்சி எது? கார்போஹைட்ரேட்டானது ஆக்சிகரமடைந்து அல்கலாக வெளியேறும் நிகழ்வின் பெயர் என்ன? இருவித்திலி தாவர தண்டின் வாஸ்குலார் கற்றையின் அமைப்பை பற்றி எழுது. இலையடை திசு மீசோபில் பற்றி குறிப்பு எழுதுக. ஒரு ஆக்சிசோமின் படமறைந்த பாகங்களை குறி. மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடு. ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? ஒளிச்சேர்க்கையின் போது இருள்வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும்? ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுது. சுவாச ஈவு ஆர்கியூ வரையறு. விரிவான விடையிலேயே இருவித்தலை தாவர வேர், ஒருவித்தலை தாவர வேர், அதோட வேறுபாடு. காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம் வேறுபாடு. இது பார்த்தோமாக்க ஒளி சார்ந்த செயல், ஒளி சாரா செயல், இதோட அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 13வது பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பார்த்தோமாக்க இரிட்டினேரியா கிரானுலோசனின் பொது பெயரை எழுது. அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது? முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுதுக. அட்டையின் உடலில் எத்தனை இணை விந்தகங்கள் உள்ளன? முயலில் டயாஸ்டீமா எவ்வாறு உருவாகிறது? இது சுவாச கிளைகளுடனும் இணைந்துள்ள உறுப்புகள் எவை? அட்டையின் எந்த உறுப்பு உறிஞ்சி கருவியாக செயல்படுகிறது? சிஎன்எஸ்ஸின் விரிவாக்கம் என்ன? முயலின் பல்லமைப்பு ஏன் ஹெட்டிரோடான்ட் வேறுபட்ட பல்லமைப்பு எனப்படுகிறது? அட்டை ஓம்புரியின் உடலிருந்து எவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சுகிறது? முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுது. அதுக்கடுத்து பார்த்தோமாக விரிவான விடையில் அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின்
படிநிலைகளை எழுதுக. முதலில் ஆணினப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. 14 பார்த்தமாக்கம் தாவரங்களில் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உரையின் பெயரை கூறு. மனித இரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் வடிவம் என்ன? இரத்த சிவப்பு நிறமாக இருப்பது ஏன்? எவ்வகையான செல்கள் நிணநீரில் காணப்படுகிறது? வென்றிகளிலிருந்து வெளிச்செல்லும் முக்கிய தமனிகளில் காணப்படும் வாழ்வு எது? இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் எது? கூட்டிணைவு என்றால் என்ன? ஒரு தாவரத்தில் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரின் அளவை விட இலையின் மூலம் நீராவி போக்கின் காரணமாக வெளியேறும் நீரின் அளவு அதிகமானால் என்ன நிகழும்? மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரி. மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுவது ஏன்? இதய ஒலிகள் என்றால் என்ன? அவை எவ்வாறு உருவாகின்றன? இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? RH காரணியை கண்டறிந்தவர் யார்? அது ஏன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமனி சிறை வேறுபாடு. சைனோ ஆரிகுலார் கணு பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? வலது ஆரிக்கிள் சுவரை விட வலது வென்ட்ரிக்கிள் சுவர் தடிமனானது ஏன் உள்ளது? தடிமனாக ஏன் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விரிவான விடையில் நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுது. லீகோசைட்டுகள் துகள்கள் உடையவை மற்றும் துகள்களற்றவை என வகைப்படுத்தப்படுகின்றன ஏன்? அவற்றின் பெயர்களையும் பணிகளையும் குறிப்பிடு. இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. பல்வேறு வகையான இரத்த வகைகளை அட்டவணைப்படுத்துக. இரத்த வகை இதெல்லாம் ஈஸியாக தான் படிச்சுக்கோங்க. நரம்பு மண்டலத்தை பற்றி பார்த்துக்கலாம். அதில் உள்ள முக்கியமான கேள்விகள். தூண்டல் என்பதை வரையறு. பின் மூளையின் பாகங்கள் யாவை? மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை? கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருங்க. நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே இணைப்பாக செயல்படும் உறுப்பு எது? அனிச்சை வில் என்பதை வரையறு. இச்சை செயல் அனிச்சை செயலுக்கு வேறுபாடு. இதுக்கடுத்து நியூரானின் அமைப்பு படம் வரைந்து விவரி. இது பெரிய கேள்வி கொஸ்டின்ஸ். இது மேக்ஸிமம் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சைட்டான் என்பது சைட்டான் டைன்ட்ரேட்டுகள் ஆக்சான் இந்த 3 வச்சு அதை விவரிச்சிருக்காங்க. மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக. மொத்தம் 3 மூளை, முன் நடு பின் மூளை 3 மூளை இருக்குது. நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. 16வது பாடம் பார்த்தமாக தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். பிள்ளரில் ஆண்மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் எது? செயற்கை ஹார்மோன் ஒன்றின் பெயரை எழுதுக. தக்காளியில் கருவுருவாக கனியை தூண்டும் ஹார்மோன் எது? குழந்தை பேற்றிற்கு பின் பால் சுரக்க காரணமான ஹார்மோன் எது? மனிதனில் நீர் மற்றும் தாது உப்புகளின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோனின் பெயர்களை கூறு. மனிதர்களின் அவசர கால நிலைகளை எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் எது? செலுத்திற்குரிய நொதிகளையும் ஹார்மோன்களையும் எந்த சுரப்பி சுரக்கிறது? சிறுநீரத்தோடு தொடர்புடைய பணிகளை செய்யும் ஹார்மோன்களின் பெயர்களை கூறு. செயற்கை ஆக்சிஜன் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக. போல்டிங் என்றால் என்ன? அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம்? தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய்? தகுந்த காரணங்களுடன் கூறு. வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை? நாளமுல்லா சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் 2 நாளமுள்ள சுரப்பி நாளமில்லா சுரப்பி வேறுபடுத்தும். பிட்யூட்டரி சுரப்பின் பின் கதுப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை? அவை எந்த திசுக்களின் மேல் செயல்படுகிறது? தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன? எந்த ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது? நாம் உட்கொள்ளும் உணவில் அயோடின் குறைவாக இருப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? அப்சிசிக் அமிலத்தின் ஏதேனும் 2 வாழ்வியல் விளைவுகளை தருக. பாராதார்மோனின் பணிகள் யாவை? விரிவான விடைகள். வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன், முளைக்குருத்து,
உறையின் நுனியில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்கும் ஆய்வினை விவரி. ஜிப்ரலிகளின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. ஈஸ்ட்ரோஜன்கள் எங்கு உற்பத்தியாகிற மனித உடலில் இவற்றின் பணிகள் யாவை? ADH டையூரிட்டிக் ஹார்மோன் மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகள் யாவை? இவை இரண்டும் எவ்வாறு வேறுபடுகிறது? தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் அந்த பாடத்தோட முக்கியமான கேள்விகள். சரிங்களா? இது வந்து இரண்டாக பிளத்தல், பல கூட்டு பிளத்தல், வேறுபாடு. நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸ்கிப்பு பண்ணாமல் நீங்களா மாதவிடாயின் போது மாதவிடாய் சுகாதாரம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது? முக்கியமான கேள்விகள் இதெல்லாம். சரிங்களா? அது பிக் கொஸ்டின்ஸ். இது விரிவான உடலில் பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. மாதவிடாய் சுழற்சி நிலைகள் யாவை? அந்நிலைகள் போது அண்டக மற்றும் கருப்பையில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக. மரபியல் படத்தோட முக்கியமான கேள்விகள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கும். இது இம்பார்ட்டண்டான கேள்வி. விரிவான விடையிலி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தகுந்த எடுத்துக்காட்டுடன் இரு பண்பு கலப்பை விளக்கு. ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு வேறுபடுத்துக. சரிங்களா? DNA அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது? DNAவின் உயிரியல் முக்கியத்துவம் எது? புதிதாக பிறந்த குழந்தையின் பாலின நிர்ணயம் ஒரு தற்செயல் நிகழ்வு. தாயோ தந்தையோ இதற்கு பொறுப்பாக கருத முடியாது. குழந்தையின் பாலினத்தை எத்தகைய இணைவு முடிவு செய்கிறது? உயிரின் தோற்றமும் பரிமாணமும். விரிவான விடைகள். அமைப்பு ஒத்த உறுப்புகள், செயல் ஒத்த உறுப்புகள், இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல். இந்த கேள்வியோட இந்த பாடத்தோட முக்கியமான கேள்விகள். உடல் செல் ஜீன் சிகிச்சை, இனச்சல் ஜீன் சிகிச்சை, இதுக்கு வேறுபாடு. DNA விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. உட்கலப்பு வெளிக்கலப்பு வேறுபாடு. இது இம்பார்ட்டண்டான பெரிய கேள்வி. விலங்குகளின் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் யாவை? சடுதி மாற்றத்தை எடுத்துக்காட்டுடன் விவரி. உயிரூட்ட சத்தேற்றம் பற்றி சிறு குறிப்பு வரைக. இயற்கை விவசாயம் பசுமை புரட்சியை விட சிறந்தது. காரணங்கள் கூறு. உடல்நலம் மற்றும் நோய்கள். மனவியல் மருந்து என்றால் என்ன? புகைப்பதால் வரும் நோய்களை குறிப்பிடு. உடல் பருமனுக்கு காரணிகள் யாவை? வயது முதிர்ந்தோர் நீரிழிவு என்றால் என்ன? மெட்டாஸ்டாசிஸ் என்றால் என்ன? இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது? HIV பெறக்கூடிய பல்வேறு வழிகள் யாவை? புற்று செல், சாதாரண செல், டிஃப்ரெண்ட் என்ன? உடற்பருமன் உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாட்டு பரிந்துரைப்பதன் அவசியம் என்ன? இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறு. மது அருந்தவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை கூறு. மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. தினசரி வாழ்வின் உடற்பயிற்சியினை மேற்கொள்ளும் நன்மைகள் யாவை? புகைப்பிடித்தலின் ஆபத்துக்கள் மற்றும் புகையிலின விளைவுகளை எழுதுக. சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த பாடத்தோட முக்கியமான கேள்விகள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு சயின்ஸில். இதை நீங்கள் பார்த்து படித்தாலே நீங்கள் கன்ஃபார்மாக அதுக்கடுத்து காட்சி தொடர்பு கன்ஃபார்மாக நீங்கள் எக்ஸாமில் 50 மார்க்குக்கு மேலே வாங்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில். அடுத்து உங்களுக்கு வீடியோ
வந்துகிட்டே இருக்கும். வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைட்.